Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் ப்ளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 5 வேரியபிள் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அதில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன் அவுட்புட் ஃபங்க்ஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். A program needs to interact with the user to accomplish the desired task. This can be achieved using input-output functions. The input function helps to enter data at runtime by the user. The output function print is used to display the result of the program on the screen after execution. நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலியமாக தான் ஒரு டிசைட் அவுட்புட் எடுக்க முடியும். இன்புட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நீங்கள் இன்புட்டை கொடுத்துக்கலாம். அவுட்புட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரோக்ராமில் ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட்டை நீங்கள் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அவுட்புட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா the print function. In Python, the print function is used to display result on the screen. The syntax for print is as follows. பைத்தான் ப்ரோக்ராமில் print function மூலியமாக தான் நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண முடியும். print ஃபங்க்ஷனை ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் print bracket டபுள் கோட்டேஷனில் string to be displayed as output. டபுள் கோட்டேஷனை க்ளோஸ் பண்ணுறீங்க, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. பிரிண்ட் அப்படின்னு கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டபுள் கோட்டேஷன் எது கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு வேரியபிள். அந்த வேரியபிளில் ஸ்டோராக இருக்க வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணோம். மூணாவது டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டேஷனில் ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதை பிரிண்ட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கமா யூஸ் பண்ணி வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறது. பிரிண்ட்டு டபுள் கோட்டேஷனில் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் ஆஸ் அவுட்புட். திருப்பி டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க, செப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேரியபிளில் ஸ்டோராக இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாலாவது டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு டபுள் கோட்டேஷனில் எந்த வேர்டை பிரிண்ட் பண்ணணுமோ அந்த வேர்டு. ஸோ அதுக்கப்புறம் செப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கமா யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த வேர்டிங் அப்படியே பிரிண்ட் ஆகணுமோ அந்த வேர்டிங்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேரியபிளில் ஸ்டோர் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கலாம். இந்த 4 டைப்பை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நல்லா கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன லைன் எழுதியிருக்காங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் டபுள் கோட்டேஷனில் வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படியே பிரிண்ட் ஆகும், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படியே பிரிண்ட் ஆகும். அடுத்த லைனில் எக்ஸுக்கு வேல்யூ 5 அசைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் அடுத்த லைனில் ஒய்க்கு வேல்யூவை 6 அசைன் பண்ணுறாங்க. எக்ஸையும் ஒய்யவும் கூட்டி இசட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இது செகண்ட் டைப்பு பிரிண்ட் இசட். இப்போ இசட்டில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 + 6 = 11 அப்படிங்கிற வேல்யூ இசட்டில் ஸ்டோராக இருக்கும். நீங்கள் பிரிண்ட் இசட் அப்படின்னு கொடுக்குறப்ப இசட்டில் என்ன வேல்யூ ஸ்டோராக இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இசட்டில் இருக்க வேல்யூ 11. ஸோ அதுக்கப்புறம் மூணாவது டைப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட்டு டபுள் கோட்டேஷனில் ஒரு வேர்டிங் கொடுத்துருக்காங்க, இந்த சம் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இசட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோராக இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டபுள் கோட்டேஷனில் கொடுத்துருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும், இந்த சம்முங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இசட்டில் ஸ்டோராக இருக்க வேல்யூ 11, அது அப்படியே பிரிண்ட் ஆகும். நாலாவது டைப் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு டபுள் கோட்டேஷனில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த சம் ஆஃப், அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸில் ஸ்டோராக இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸில் ஸ்டோராக இருக்க வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் டபுள் கோட்டேஷனில் அண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இந்த அண்டு அப்படியே பிரிண்ட் ஆகும். ஒயில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒயில் இருக்க வேல்யூ 6, இந்த 6 அப்படியே பிரிண்ட் ஆகும். இஸ் அப்படிங்கிற வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும், ஏன்னா அது டபுள் கோட்டேஷனில் இருக்குது. இஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இசட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோராக இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இசட்டில் ஸ்டோராக இருக்க வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 11. பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டபுள் கோட்டேஷனில் எது கொடுத்தாலும் அதுக்கு நடுவில் இருக்க வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும், அதாவது வேரியபிளில் ஸ்டோராக இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமா யூஸ் பண்ணி வேரியபிளை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே இசட்டுங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் இசட் கொடுத்துருக்காங்க. The print function evaluates the expression before printing it on the monitor. The print function displays the entire statement which is specified within print function. Comma is used as a separator in print function to print more than one item. பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் இருக்க எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணிடும். பிரிண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுத்துருக்க எல்லா வேர்டிங்கும், அதாவது டபுள் கோட்டேஷனில் கொடுத்துருக்க எல்லா வேர்டிங்கும் அப்படியே டிஸ்பிளே பண்ணும். கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்போ என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஐட்டத்தை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டேஷனில் சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸில் ஸ்டோராக இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் எக்ஸுங்கிற வேரியபிளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த வேர்டிங் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கம்மா கொடுத்துருக்காங்க.
டபுள் கோட்டஸில் வந்து அண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கமா கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரே லைனில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஐட்டத்தை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கு நடுவில் வந்து கமா வந்து யூஸ் பண்ணணும் செப்பரேட்டராக. நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் ஃபங்க்ஷன். இன் பைத்தான் இன்புட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு அக்செப்ட் த டேட்டா அஸ் இன்புட் அட் ரன் டைம். சின்டாக்ஸ் ஃபார் இன்புட் ஃபங்க்ஷன் இஸ் வேரியபிள் இன்புட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ரன் டைமில் வந்து டேட்டாவை வந்து இன்புட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ அதோட சின்டாக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேரியபிள் இன்புட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். எந்த வேரியபிளில் வந்து இன்புட் வாங்கணுமோ அந்த வேரியபிள் இங்கே கொடுத்துக்கணும். ஸோ இன்புட்டுங்கிறது கீவேர்டு. யூசர் வந்து ரன் டைமில் வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு யூசருக்கு இண்டிகேட் பண்ணுற ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். வேர் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இஸ் அ சின்டாக்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் மெசேஜ் டு த யூசர் டு நோ வாட் இன்புட் கேன் பி கிவன். இந்த சின்டாக்ஸில் இருக்க ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யூசருக்கு கொடுக்குறது ஒரு மெசேஜ் இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் தான். யூசர் வந்து ரன் டைமில் இருக்கப்போ எந்த விதமான இன்புட் வந்து எந்த விதமான டேட்டா வந்து இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தெளிவுபடுறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். If a prompt string is used, it is displayed on the monitor. The user can provide expected data from the input device. The input function takes whatever is typed from the keyboard and stores the entered data in the given variable. If the prompt string is not given in input function, no message is displayed on the screen. Thus, the user will not know what is to be typed as a input. நீங்கள் இன்புட் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறப்ப நீங்கள் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ரன் டைமில் வந்து அதில் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்க மெசேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். அது மூலயமா கரெக்ட் டைப்பான இன்புட் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். கீபோர்ட் மூலயமா எந்த விதமான டேட்டாவை இன்புட்டாக கொடுத்தாலும் அது வந்து அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் இன்புட் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறப்ப நீங்கள் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் டைமில் வந்து உங்கள் டிஸ்பிளேல வந்து எம்டியாக தெரியும். உங்களுக்கு எந்த விதமான இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த விதமான நாலேஜ் இருக்காது. ஸோ நம்ம கொடுக்குறதுக்கு இன்புட் வந்து தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 2 எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கோட, இன்னொன்று வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இல்லாமல். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து இன்புட் ஃபங்க்ஷன் வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கோட டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இங்கே வேரியபிள் நேம் வந்து சிட்டி, இன்புட்டுங்கிறது கீவேர்ட், ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் சிட்டி. இந்த லைனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப டிஸ்பிளேல வந்து எப்படி வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் சிட்டி இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வந்து அப்படியே வந்து நிற்கும். ஸோ நம்ம இன்புட் வந்து மதுரை அப்படின்னு கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற இன்புட் வந்து சிட்டிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும் இந்த ஃபங்க்ஷன் மூலமா. இந்த இன்புட் வந்து சிட்டிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ வந்து சிட்டிக்குள்ளார வந்து மதுரை அப்படின்னு இருக்கும், சிட்டிக்குள்ளார வந்து மதுரை அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் லைன் வந்து ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டபுள் கோட்டஸில் ஐ எம் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டபுள் கோட்டஸில் கொடுத்துருக்கனால இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஐ எம் ஃப்ரம் செப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிட்டிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோராக இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிட்டிங்கிற வேரியபிளில் வந்து இப்போ ஸ்டோராக இருக்க வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை. இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அவுட்புட் வந்து எப்படி வந்துடும் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஃப்ரம் இந்த டபுள் கோட்டஸில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ சிட்டியில் இருக்க வேரியபிளில் வந்து வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. இந்த மதுரை அப்படியே பிரிண்ட் ஆகும். இது வந்து இன்புட் ஃபங்க்ஷன் வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கோடு இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இல்லாமல். ஸோ சிட்டிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்புட் ஃபங்க்ஷன் இன்புட்டுங்கிறது கீவேர்ட், ஃபங்க்ஷன் அது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப யூசருக்கு என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ யூசருக்கு எதுவும் தெரியாதனால ராஜராஜன் அப்படின்னு இன்புட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இல்லாமல். சிட்டிங்கிறது வேரியபிள் நேம், இன்புட்டுங்கிறது கீவேர்ட். இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப யூசருக்கு எந்த விதமான இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது, ஏன்னா ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் எதுவுமே இல்லை. ஸோ யூசர் வந்து ராஜராஜன் அப்படின்னு இன்புட் கொடுக்குறாங்க. இந்த ராஜராஜன் அப்படிங்கிறது சிட்டிங்கிற வேரியபிள் அசைன் ஆகிடும். சிட்டிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜன் அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ ப்ரோக்ராமில் இடத்துலேருந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டபுள் கோட்டஸில் ஐ எம் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் கோட்டஸில் கொடுத்துறது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் சிட்டிங்கிற வேரியபிளில் ஸ்டோராக இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சிட்டிங்கிற வேரியபிளில் ஸ்டோராக இருக்க வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜன். ஸோ ஐ எம் ஃப்ரம் ராஜராஜன் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராம் படி இந்த அவுட்புட் வந்து கரெக்டு தான், பட் இந்த அவுட்புட்டுக்கு எந்த விதமான மீனிங் இல்லை. இப்படி அவுட்புட் மீனிங்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறாங்க. Note that example 2, the input function not having any prompt string. Thus, the user will not know what is to be typed as an input. If the user input irrelevant data as given in the above example, then the output will be unexpected. So, to make your program more interactive, provide prompt string with the input function declaration. இந்த எக்ஸாம்பிள் 2ல வந்து இன்புட் ஃபங்க்ஷனில் வந்து எந்த விதமான ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கும் இல்லை. ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இல்லாதனால யூசருக்கு வந்து எந்த டேட்டா வந்து இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தெரியல. எந்த டேட்டா வந்து இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரியாதனால நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டாவை கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர் வந்து நிற்கும்.
உங்கள் ப்ரோக்ராம் வந்து மோர் இன்ட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன் கொடுக்குறப்பயே வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கும் சேர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப எந்த விதமான இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு கிளியராக தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான இன்புட் கொடுக்கலாம். அவுட்புட்டும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடைக்கும். The input function accepts all data string or character but not as number. இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து எல்லா டேட்டாவையும் வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும், இல்லைனா ஒரு கேரக்டராக எடுத்துக்கும். நம்பரை அது எடுத்துக்கவே எடுத்துக்காது. If a numerical value is entered, the input value should be explicitly converted into a numerical data type. ஏதாச்சும் ஒரு நீங்கள் நம்பரை வந்து இன்புட்டாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டியாக வந்து ஒரு நியூமெரிக்கல் டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து அதை நம்பரை கன்சிடர் பண்ணும், இல்லைனா அது வந்து அது ஆல்ஃபபெட்டிக்காக தான் கன்சிடர் பண்ணும். The int function is used to convert string data as integer data explicitly. The int function எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த int ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது வேரியபிள், இன்ட்டுங்கிறது டேட்டா டைப், ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்புட் வாங்குறாங்க. இன்புட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்டர் நம்பர் 1. இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்க்கு ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டேட்டா டைப்க்கு ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை செகண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒய், அதே தான் இன்டீஜர், ஓப்பன் ப்ராக்கெட், இன்புட் வாங்குறாங்க, ஓப்பன் ப்ராக்கெட், ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் என்டர் நம்பர் 2, ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டேட்டா டைப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டபுள் கோட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த சம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். செப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கமா யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆகும். என்டர் நம்பர் 1 அப்படி டிஸ்பிளே ஆகும். இங்கே ஒரு நம்பர் என்டர் பண்ணுறீங்க 34 அப்படின்னு. இந்த 34 அப்படிங்கிறது வந்து எக்ஸுக்கு அசைன் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு 34 அப்படின்னு அசைன் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப செகண்ட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகும். என்டர் நம்பர் 2 அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுறீங்க 56 அப்படின்னு. ஸோ இங்கே வாங்குற இன்புட்டை வந்து எங்கே அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப வேல்யூ வந்து ரெண்டாவது வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஒய் ஈக்குவல் டு 56 அப்படின்னு அசைன் ஆகும். மூணாவது லைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். எக்ஸையும் ஒய்யையும் கூட்டி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 90 வரும். அல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் எபோ ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் முன்னாடி கொடுத்த ப்ரோக்ராமுக்கு வந்து அல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் முன்னாடி 2 லைனில் தனித்தனியாக கொடுத்துருந்தீங்க. இப்போ வந்து ஒரே லைனில் வந்து இன்புட்டாக கொடுக்குறீங்க. 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் காமா ஒய். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப், இன்புட் என்டர் நம்பர் 1, ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, டேட்டா டைப்பை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, கமா. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து எக்ஸுக்கு அசைன் ஆகும், ரெண்டாவது வேல்யூ வந்து ஒய்க்கு அசைன் ஆகும். இன்டீஜர் டேட்டா டைப்பு, இன்புட் என்டர் நம்பர் 2, ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, டேட்டா டைப்பை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் டபுள் கோட்டேஷனில் வந்து கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படி கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கமா யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோராக இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கமா யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் கோட்டேஷனில் வந்து கேபிட்டல் ஒய் கொடுத்துருக்காங்க, கமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் ஒயில் ஸ்டோராக இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அவுட்புட் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர் 1. ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படியே டிஸ்பிளே ஆகும். என்டர் நம்பர் 1 அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் நம்பர் 1 வந்து 30 இன்புட்டாக கொடுக்குறீங்க. நீங்கள் 30 இன்புட்டாக கொடுத்துருமே அது வந்து எக்ஸுக்கு அசைன் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 30. ஃபஸ்ட் லைனோட செகண்ட் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதோட ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர் 2. ஸோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் அசைன் பண்ணுற வேல்யூ வந்து 50. ஸோ அது வந்து ஒய்க்கு அசைன் ஆகிடும். ஒய் ஈக்குவல் டு 50 அப்படின்னு அசைன் ஆகிடும். ப்ரோக்ராமில் நெக்ஸ்ட் லைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் டபுள் கோட்டேஷனில் கொடுத்துருது அப்படியே பிரிண்ட் ஆகும். கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸில் ஸ்டோராக இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸில் என்ன வேல்யூ ஸ்டோராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அப்படியே பிரிண்ட் ஆகும். கேபிட்டல் ஒய்யை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் ஒய் அப்படியே பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்மால் வேல ஸ்டோராக இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்மால் வேல ஸ்டோராக இருக்க வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 50. அந்த 50 அப்படியே பிரிண்ட் ஆகிடும். இன்புட் ஃபங்க்ஷனையும் அவுட்புட் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இன்புட் ஃபங்க்ஷனுக்கு சின்டாக்ஸ் என்ன, அதை எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி அவுட்புட் ஃபங்க்ஷனுக்கு சின்டாக்ஸ்லாம் என்ன, அதை எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ மூலியமாக இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்டர் 5ஓட முந்தைய வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள்.
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் நல விரும்பிகளோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.